ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். இன்னைக்கு நம்ம வந்து திரிகோண அதிபதிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 விதமான புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனிதனுக்கு மிக மிக தேவையான 4 விஷயங்கள். தர்மம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1, 5, 9. காமம் அப்படின்னா 3, 7, 11. மோட்சம் அப்படின்னு 4, 8, 12. நம்ம இன்னைக்கு பார்க்கறது அர்த்த திரிகோணம், அதாவது 2, 6, 10. ஸோ இந்த 2, 6, 10 என்ன அப்படின்னா, 2 அப்படிங்கிறது வருமானம், கையில் இருக்கக்கூடிய பணம், அதுக்கப்புறம் நகைகள், தங்கம், ஸோ இதெல்லாம் வரும். ப்ளஸ் வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சு. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறது, இது கூட போட்டி போடுறது, அந்த போட்டியில வெற்றி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டாமினா, அதாவது சக்தி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்பளம் வாங்கி வேலை பார்க்கறது, அப்புறம் நம்மளுடைய தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக கடன் வாங்குறது. 10ஆம் பாவம் அப்படின்னா நம்ம செய்யற தொழில்ல அல்லது வேலையில அப்டேட் என்ன, அதுல கௌரவம் நமக்கு எப்படி இருக்கு, சுய கௌரவம், ஒரு சமூகத்துல கௌரவமான ஆட்கள், சொந்த தொழில், இதெல்லாம் வந்து 2, 6, 10 இது குறிக்கும். ஸோ இதுக்கு அர்த்த திரிகோணம் அப்படின்னு பேரு. ஸோ இந்த அர்த்த திரிகோணம் ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நிலையான பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 1, 7, 2, 6, 10ல இந்த 2, 6, 10 3மே வந்து உங்களுக்கு அர்த்த திரிகோணம் வந்துடும் நிலையான பாவங்கள்ல. ஸோ அப்போ 1, 7 அதை விட்டா 2, 6, 10 3மே வந்துடும். ஸோ அப்போ நிலையான பாவங்கள்ல மிக மிக முக்கியமானது. ஏன் நிலையான பாவங்கள்ல அந்த 2, 6, 10 நம்ம சொல்லியிருக்கோம், ரிஷிகள் வந்து ஏன் அதுல சொல்லியிருக்காங்க, அந்த அர்த்த திரிகோணத்தை வந்து நிலையான பாவங்களை ஏன் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து கொஞ்ச காலம் நல்லா மகிழ்ச்சியா விளையாடும், அதை ஜாலியா இருக்கும். குழந்தையோட சேர்ந்து வீட்டில் எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க, அந்த குழந்தை செய்யறத ரசிப்பாங்க. ஒரு 7, 6 வயசு 7 வயசு ஆகும் பொழுது அதை வந்து இதுக்கு படிக்கிறதுக்காக சேர்த்துவாங்க. படிக்கிற ஏஜ் ஒரு 10, 12, 15 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 17 வயசு 16, 17 வயசு வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி ஒரு 4 வருஷம் அப்படியே வச்சுக்கிட்டா கூட, அதுக்கப்புறமாக ஒரு 17லேருந்து 4 வருஷம்னா கூட உங்களுக்கு 21, 22ன்னு வச்சுக்கோங்க. 22 வயதுக்கு அப்புறமாக கம்பல்சரி எல்லாருமே சம்பாதிச்சு தான் ஆகணும். ஸோ சம்பாத்தியம் இல்லாம நம்ம யாருமே எந்த வேலையுமே செய்ய முடியாது, எந்த பொருட்களையும் வாங்க முடியாது. நம்மளுடைய கௌரவத்தையும், நம்மளுடைய மரியாதையையும், நம்மளுடைய தரத்தையும் இந்த சமூகத்துல தீர்மானிக்கிறது அப்படின்னா அது பணம் தான். பணம், அதுக்கப்புறம் நம்ம செய்யற தொழில், அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய பேச்சு, இது 3ம் தான் நம்மளுடைய தகுதியையும் மரியாதையையும் தரத்தையும் கௌரவத்தையும் தீர்மானிக்கும். ஸோ இது வந்து லாங் பீரியட்ல அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறமாக ஒரு படிக்க வேண்டிய வயசு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்தை வச்சு நமக்கு கொடுத்து அந்த சம்பாத்தியத்துல நம்மளை படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமாக அவங்களுக்கும் வயசாயிரும், நம்மளும் வந்து இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வேலை செய்யறோம், இன்னொருத்தங்க காசு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குற நம்ம சேரும்போது, ஒரு வேலையில சேரும்போது நமக்கு இருக்கக்கூடிய பணம் மட்டுமே நமக்கு போதுமானதா கடைசி வரைக்கும் அப்படின்னா, நம்ம 3000க்கு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்போம் சம்பளத்துல. 1 வருஷம் 6 மாசம் ஆனா கூட அந்த 3000 நமக்கு பத்தாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து 5000, 20,000, 25, 50,000, 1 லட்சம்னு நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த தொழில் அல்லது வேலை, அதில் இருக்கக்கூடிய அப்டேட்டு, சுயகௌரவம், பணம், அதாவது வெல்த்தி லைஃப், இந்த 2, 6, 10 யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ ஜாதகத்துல லக்னத்திலேருந்து கவுண்ட் பண்ணணும். லக்னத்திலேருந்து 2, 6, 10ஆம் அதிபதிகள், 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல விழக்கூடிய சுவர்கள் பார்வை, இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து யாருக்கிட்டையும் கை கட்டி காசுக்காக நிற்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வேணா நிறைய பேர் வந்து காசு கேட்பாங்க, கடன் கேட்பாங்க. ஆனா இவங்க யாருக்கிட்டையும் போய் கடன் கேட்க மாட்டாங்க. இவங்க வேலையும் தேடி போக மாட்டாங்க, சொந்தமா வேலை தேடி வரும், தொழில் நிறைய தேடி வரும். தொழிலில் வந்து ஷேர் பார்ட்னர்ஸ் இவங்களை தேடி வந்து
தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இவங்களை தேடி வரும். இந்த 2 6 10 அதிபதிகள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா பணம் இவங்களை தேடி வரும். இந்த 2 6 10 அதிபதிகள் நல்லா இல்லை, ஒருத்தருடைய ஜாதகத்துல இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா பணத்தை தேடி இவங்க நிறைய இடத்துக்கு வேலைக்காக போக வேண்டியதா இருக்கும். வேலை நிரந்தரமாக இருக்காது, பணம் கையில தங்காது. அதுக்கப்புறமாக இந்த காலபுருஷ லக்னம் அப்படின்னா மேஷம் தான் காலபுருஷ லக்னம், முதல் ராசி மேஷம். இந்த காலபுருஷ லக்னத்துக்கு நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு இப்போ 2 6 10 பார்த்தோம். காலபுருஷ லக்னத்துக்கு 2 6 10 அதிபதிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி சுக்கிரன், 6ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னி ராசி புதன், 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி சனி. ஸோ காலபுருஷ லக்னத்துக்கு அர்த்த திரிகோண அதிபதிகள் இவங்க 3 பேரும் தான். ஸோ இவங்க 3 பேருமே ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஒவ்வொருடைய ஜாதகத்திலையுமே சில லக்னக்காரர்களுக்கு சில ராசிக்காரர்களுக்கு இவங்க 3 பேருமே இல்லை யாரோ ஒருத்தரோ 2 பேரோ மாரகாதிபதிகளாகவோ பாதகாதிபதிகளாகவோ வருவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றா பணம் இவங்க கைக்கு வராது, ஆனால் இவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தமான வேற நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ஜாதகருக்கு கொடுப்பாங்க. அல்லது இவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தமான விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு இவங்க மூலம் இந்த கிரகங்கள் மூலமாக பணம் நிறைய வரும். ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். என்னன்னா ஒவ்வொரு கிரகமும் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக தான் கொடுக்கும். அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ அப்போ இது முழுமையா யாருக்கு இருக்கணும் அப்படின்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு முழுமையாக அப்படியே வந்துடும். மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள். ஏன்னா காலபுருஷ லக்னம் மேஷம், காலபுருஷ ராசி மேஷம். ஸோ மேஷ லக்னம் மேஷ ராசியில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் புதன் சனி நல்லா இருக்கணும். அது இல்லாம எல்லாருடைய ஜாதகத்திலையுமே இந்த 3 கிரகம் நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பணம் கிரக ரீதியா, புதன் அப்படிங்கிறது படிப்பு வித்யா காரகன், சனி அப்படிங்கிறது உழைப்பு தொழில். ஸோ இந்த எல்லாருக்குமே எல்லா மனிதர்களுக்குமே இந்த 3 பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வெல்த், அதாவது ஃபினான்ஷியல் லைஃப் growth நல்லா இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விதத்துல கெட்டு போனாவோ அல்லது லக்னத்துக்கு மாரகர்களாகவோ பாதகர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள்ல ஒன்றை மைனஸ் ஆக்கி இன்னொன்று தான் ப்ளஸ்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே இந்த 3 கிரகங்களும் லக்னத்திலேருந்து 2 6 10 அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ இன்னைக்கான டாபிக் இதுதான். மீண்டும் அடுத்த டாபிக்ல நம்ம வேறொரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.